அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும். அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு, பிஜேபி ரொம்ப ஆக்டிவா இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில், மற்றவங்க எப்படி பார்க்கறாங்க எனக்கு தெரியாது, திமுக அதிமுக தலைமையிலான 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும், மோதலாகத்தான் அமையும். அதிமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு, பிஜேபி ரொம்ப ஆக்டிவா இருக்குது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகி இருக்கிறார். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக, சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. கமல் அரசியல் போற போது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா தற்போது கமல் திமுக கூட்டணியில் தான் வெற்றியா இருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் இந்த மாதிரி பிஜேபியோட பி டீம்னு சொல்றது பாக்குறீங்க. அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில செயல்படும் போது இந்த விமர்சனம் வருது. இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? பெரியார் எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்களில் எது முதன்மையாக இருக்குது? திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. இப்போ அதே அரசியலை பேசினா அப்புறம் பி டீம் சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இப்போ கமல்ஹாசன் திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல், இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருது, ஒரு மாற்றம் நடந்துருது. அவர் இப்போ சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம். அதனால முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு, வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது. நாம மையவாதம் பேசி நடுநிலையா நின்றுட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ள ஒரு மாற்றம், பரிணாம மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பெரியாரை தன்னோட கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டு விஜய் தற்போது வரை எந்த ஒரு அறிக்கையும் கண்டனம் தெரிவிக்கிறார். இது குறிப்பாக இந்நேரம் அவர் வெளிப்படுத்தி இருக்கணும், அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.